அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். மக்களினுடைய தொடர் பாவங்களினால, விக்கிரக வழிபாடுகளினால, பச்சையான மரத்தின் கீழே மேடுகளின் மேலே தொடர்ந்து அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தபடியினால இங்கே ஆண்டவர் அடுத்தபடியாக வறட்சியை, பஞ்சத்தை, பட்டயத்தை அனுப்பி எப்படியாயிலும் தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே திரும்பவும் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மலை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி வறட்சியை குறித்து இங்கே இந்த அதிகாரம் தொடங்கக்கூடியதாக காணப்படுகிறது. யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகரித்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அதாவது ஒரு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தண்ணி இல்லைன்னா எந்த ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருக்கும். தண்ணீர் தான் நம்முடைய வாழ்வினுடைய அது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அது இல்லைன்னா மிகுந்த எல்லா காரியங்களும் பாதிக்கப்படுமே. அந்த சூழ்நிலைக்கும் அவர்கள் அங்கே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. தண்ணீர் இல்லாமல் வறட்சியினால தரை மட்டும் குனிந்து கரிகரித்து திரிகிறார்கள்னா புலம்பி திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புது, அவங்களுக்குள்ள புலம்பி சத்தம் போடுகிற ஒரு நிலைமை உண்டாகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் அங்கே தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா வெறும் பாத்திரங்களோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெயில் பெண்மான் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டுட்டு ஓடி போயிடுது. குட்டி போட்டு பெண்மான் புல் இல்லாதனால அந்த குட்டியை கீழே போட்டுட்டு ஓடிடுது. காட்டு கழுதைகளும் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களைப் போல காற்றை உட்கொள்ளுகிறது. புல் இல்லாததினால் அவைகளுக்கு கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லி இங்கே வறட்சியை குறித்து, மிகவும் பஞ்சத்தை குறித்து இங்கே எரேமியா கண்டு காட்சிகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நாட்டின் பாவத்திற்கு தண்டனையாக மழை குறைவை, அதாவது வறட்சியை தேவன் அனுமதிப்பது உண்டு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனங்களில் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாம போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார் என்கிற காரியமானது அங்கே மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்கள் சேவித்து அதை நமஸ்கரிச்சிடக்கூடாது. நீங்கள் இப்படி இதில் சரியா இல்லைன்னா, எச்சரிப்பா இல்லைன்னா உன் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே மூண்டு மழை பெய்யாது, தேசம் தன் பலனை கொடுக்காது, வானத்தை அடைச்சு போடுவார்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 23, 24 உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம் போல மாறிடும், உனக்கு கீழுள்ள பூமி இரும்பு மாதிரி ஆயிரும். வெண்கலமாய் ஆயிட்டா மழையை மேலிருந்து பார்க்க முடியாது, பூமி இரும்புமாய் ஆயிட்டுனா கீழே விளைச்சலை பார்க்க முடியாது. உன் தேசத்து மழையை கர்த்தர் பொழுதையும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார், நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் என்று சொல்லி இங்கே மோசையின் மூலமாக கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன. இதே காரியங்கள் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் 2 நாளாகமும் 7, 13, 14 ஒரு காரியம், அதாவது மழை பெய்யாதபடிக்கு நான் வானத்தை அடைச்சி மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்கன்னா, என் முகத்தை தேடினாங்கன்னா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொன்னதாக இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம்.
மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இதை அனுமதித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு மலை தாழ்ச்சி அல்லது வறட்சி, பஞ்சம், பட்டயம் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட போதிலும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் நிலைமை எப்படி காணப்படுதுன்னு சொன்னா, வசனம் 10ஆம் வசனத்துல அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்று எரேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர் பாவங்களை விசாரிப்பார். அதாவது ஆண்டவருடைய காரியங்களில் உறுதியாய் நிற்க முடியாம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு விருப்பம் இல்லாமல் அலைகிறவர்களாக அவர்கள் திரும்பவும் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியிலும் தீர்க்கதரிசிகளும் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க பட்டயம் வரப்போகிறது, பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பட்டயத்தை காண்பதில் பஞ்சம் வராது, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவேன் என்றார் என்று சொல்லி அவங்க தீர்க்கதரிசிகள் அவருடைய நாமத்தை குறித்து பொய்யான தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அவங்கள அனுப்பவும் இல்லைப்பா, அவர்களுக்கு நான் கற்பித்ததும் இல்லை, அவங்க கூட நான் பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷங்களையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். மிகவும் கொடுமையான நாட்கள். மக்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி கதற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தரித்திரத்திற்காக கதறுகிறார்கள், வறட்சிக்காக கதறுகிறார்கள், பட்டயத்துக்காக கதறுகிறார்கள், பஞ்சத்துக்காக கதறுகிறார்கள். அவர்களுக்கு நீ பாவத்துக்காக கதறினால் மீட்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறதற்கு பதிலாக அவர்கள் உனக்கு பட்டயம் வராது, பஞ்சம் வராது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி, அன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமைத்தான், இன்றைக்கும் இப்படிப்பட்ட நிலைமைதான். தேவனுடைய நியாய தீர்ப்பு மக்களை வதைத்து கொண்டிருந்த பொழுது பொய் தீர்க்கதரிசிகள் ஆசீர்வாதங்களை வாரி வழங்கியபடி பைகளை நிறைத்து கொண்டே தான் இருந்தாங்க. எந்த சூழலிலும் அவர்கள் கதை கட்டி சொல்லி காசை கறப்பதற்கு கை தேர்ந்தவர்களாய்த்தான் இருந்தார்களே ஒழிய, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தேவன் உங்களை தண்டிக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லுகிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லுகிறவர்களைத்தான் அங்கே ஜனங்களும் தேடினார்கள். இதை கண்டபொழுது கர்த்தருடைய கோபம் இன்னும் மேலும் பற்றி எரியக்கூடியதாக இருந்தது. ஏன்னா இடையிலேயே எரேமியா இந்த பஞ்சத்தை பார்த்துட்டு 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஜெபித்து பார்க்கிறார். எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். ஏன்னா நீங்க தானே அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்க தானே எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க. உங்க நாமத்தின் நிமித்தம் இரக்கங்கள் மிகுந்த உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்க இரக்கத்தை எங்களுக்கு காட்டுங்க. எங்களுடைய சீர்கேடுகள் மிகுதியா இருக்குது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசிய போலவும் ஒண்ணுமே தெரியாத வெளியூர்ல இருந்து வந்தவர் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பான். சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு தங்க போன ஒரு வழிபோக்கனை போலவும் நீங்க இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும், அதாவது ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு டயர்டாகி போன புருஷனை போலவும், ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். எல்லா வல்லமையும் உங்கள்கிட்ட இருக்குத கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குத, எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி அவர் கெஞ்சி மன்றாடி பார்க்கிறார். ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களுக்கு இரக்கம் காண்பித்த போதிலும் பாவம் செய்கிறதுல உறுதியாக இருந்தபடினால அந்த 10ஆம் வசனத்தில் திரும்பவும் அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாம அலைய விரும்புகிறவர்களாய் இருந்த போதிலும் அத்தனை காரியங்களை சொல்லி எரேமியா ஜெபித்து பார்க்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கை, ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே, நீங்க ஏன் தேசத்துல பரதேசிய போல ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போல இருக்கிறீங்க? உங்க நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குத, நீங்க இங்க நடுவில் இருக்கிறவராம,
எங்களை விட்டு போகாதுங்க. அவர் எந்த அளவுக்கு இரக்கம் உடையவரோ அந்த அளவுக்கு நீதி செய்கிறதிலும் அத்தனை வைராக்கியம் உடைய ஒரு ஆண்டவர். பரிசுத்தத்தின் மேல் அத்தனை வாஞ்சை உடைய ஒரு ஆண்டவர். எந்த அளவுக்கு ஜனங்கள் மேல பரிதாபப்படுகிறாரோ அந்த அளவுக்கு அதே போல நீதிலையும் அத்தனை ஒரு கரிசனையுடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினால எரேமியாவை பார்த்து சொல்றாரு, 3வது விசையாக, நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ணாத. நீ உபவாசித்தாலும் தகன பலிகளை காணிக்கைகளை செலுத்தினாலும் நான் அவங்க மேல பிரியமா இருப்பதில்லை. எனக்கு தேவை அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், அவர்கள் பரிசுத்தம் அடையணும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். பரிசுத்தத்தின் மேல அத்தனை வைராக்கியமுடைய ஒரு ஆண்டவர். ஆனால் நம்ம அவரை என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சும்மா ஏதாவது நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ணிட்டான்னா, நம்ம உபவாசித்துட்டோம்னு சொன்னா தகன பலிகளை இன்னைக்கு உதடுகளின் கனியாகிய பலியை செலுத்திட்டோம், காணிக்கைகளை செலுத்திட்டோம்னா நம்ம மேல பிரியம் வச்சிருவாருன்னு நினைச்சு நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு நம்ம இந்த காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களையும் பார்த்து எச்சரிக்கிறார், நீ ஜெபிக்க வேண்டாம், நீ ஜெபம் பண்ணாதன்னு சொல்லுகிறார். ஆனா இவ்வளவு கொடுமையா பேசுறார, அப்போ ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப கொடுமையா இருக்கிறாரோ அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நிலையை குறித்து 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுது. தேவன் மக்கள் தண்டனை அனுபவிக்கும் போது கோபத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இல்லாம மிகவும் வேதனைப்படக்கூடியவராக இருக்கிறார். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனமென்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டு இருக்கிறாள, வெளியே பட்டயத்தினால கொல்லப்படுகிறார். நகரத்தில் வந்து பார்த்தா பஞ்சம். இது எரேமியா தீர்க்கனுடைய பாரம். ஆண்டவருடைய பாரத்தை அப்படியே உள்ள வாங்கி சொல்றார். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கான். அவளுடைய எதிர்பார்ப்பு, என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளைகள், என் ஜனங்கள், என் குமாரத்தி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நான் உண்டாக்காத கண்களின் இச்சையினால, மாம்சத்தின் இச்சையினால, ஜீவனத்தின் பெருமையினால தங்களை கெடுத்து கொண்டு வாழ்கிறார்களே என்று சொல்லி இன்றைக்கும் அங்கலாய்க்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இது எல்லாமே சாத்தானால உண்டானது. இந்த உலகத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி என்று சொல்லிக்கொண்டு அலைகிறானே அவனினால உண்டாக்கப்பட்டபடியினால ஆண்டவர் அவைகளை பின்பற்றும் பொழுது அத்தனையாக கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எரேமியா மீண்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் அவர் ஜெபித்து பார்க்கிறதை பார்க்கிறோம். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, சீயோன் உம்முடைய ஆத்மாவுக்கு அரோசியமாயிற்றோ, அவ்வளவு வெறுத்து விட்டதோ, அவ்வளவு வெறுப்பாயிற்றோ எங்களை நினைக்கும் போது. ஆரோக்கியம் அடையாக கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதீரோம். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதையும். ஏன்னா அந்த சிங்காசனத்தில் ராஜாக்கள் ஆளுகிற சிங்காசனத்தில் ஆண்டவரே இருந்து ஆளுகிறது போலத்தான் அவர்கள் ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டளை. ஆண்டவரே, எங்கள் ராஜா தோத்தா கூட நீங்கள் தோத்ததற்கு அர்த்தமாய் விரும்ப எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை அபத்தமாக்காதபடி எங்களை நினைத்தரலும். எத்தனையோ காரியங்களை சொல்லி ஜெபித்து பார்க்கிறார், உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஆனால் உடன்படிக்கையில் சாபங்கள் இருக்கிறது. அதில் தவறுகளை செய்தார்கள்னு சொன்னால், நீ கீழாகாமல் மேலாவா என்பதற்கு பதிலாக மேலாகாமல் கீழாவார்கள். நீ வாளாகாமல் தலையாவா என்பதற்கு பதிலாக தலையாகாமல் வாளாவா என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த காரியங்கள் அவர்கள் மேலே நடந்து கொண்டிருக்குது. அவர் திரும்பவும் ஜெபம் பண்ணுறார். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க பண்ண யாராலையும் முடியாத ஆண்டவரே. மழை வறட்சியை குறித்து தான் தொடங்குகிறார் தீர்க்க தரிசனம். அந்த மழை வறட்சியை பண்ணத்தக்கவர்கள் உண்டோ, அல்லது வானங்கள் தானாய் மழையை பெய்யக்கூடுமோ? கர்த்தராகிய தேவர் நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகவே இவைகளெல்லாம் உண்டு பண்ணினவர் எங்கள் மேலே இரக்கம் செய்யும் என்று சொல்லி மறுபடியும் அவர் கதறி ஜெபிக்கிறதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. ஒரே தீர்வு, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதே. ஆண்டவருடைய மனதை மக்கள் மேலே
இரக்கம் கொள்ள செய்யும். அவரால் கிரியைகளை செய்ய முடியும். பாவத்தில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து ஒரு நன்மையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அதை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தப்படுவோம். நம் நீதிக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.